பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1 செப்டம்பர் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வர்த்தகம் முதலீடு விரிவாக்கம் இந்தியா சீனா முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட தியான்ஜின் சரிங்களாப்பா, தியான்ஜின் அப்படின்ற நகரில் எஸ்சிஓ மாநாடு, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் சரியாப்பா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றுட்ருக்கு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா விதிச்சிருக்க வரி தான்ப்பா. இவங்களுக்கு, அதாவது சைனாவுக்கு 145% வரி விதிச்சிருக்காங்க. பதிலுக்கு சைனா அமெரிக்காவோட பொருளுக்கு 135% வரி விதிச்சிருக்காங்க. சரியா? ஸோ என்னன்னா, இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க நம்ம இந்தியாவும் சைனாவும். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா விதித்த வரி தான். இப்போது இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் மேக்சிமம் அமெரிக்காவுக்கு தான் போகுது. இப்போது அமெரிக்கா மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தானே அவங்க இப்படி பண்ணுறாங்க. இனி அப்படி கிடையாது, மொத்தம் 40 நாடுகளுக்கு நம்மளோட பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பிரிக் கண்ட்ரிஸ்பா, பிரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல. இந்த பிரிக்ஸில் முக்கியமாக பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாட்டை குறி வச்சு தான் ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் பாகிஸ்தான் அதாவது அமெரிக்கா பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனாவை பேஸ் பண்ணி, சரியா, அவங்கள எதிர்த்து தான் மெயினாக அந்த வர்த்தக போர் நடந்துட்டுருக்கு. இந்த வர்த்தக போரை அதாவது இந்த நாடுகளுக்குள்ளே தங்களோட ஒத்துழைப்பை மேம்படுத்திக்கிடுவோம், எதுக்கு அமெரிக்காவை நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கணக்கு வழக்குக்கு வந்துட்டாங்க. ஸோ 3 பெரிய நாட்டோட முக்கிய தலைவர்கள் இந்தியா, சைனா, ரஷ்யா, இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தித்து பேசியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் உள்ளே கொடுத்துருக்க நியூஸு. உள்ளே இன்னும் ஒரு சில நியூஸ் இது சார்ந்துருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே இல்லை. இந்த தியான்ஜின் நகர் தான் மெயின். 2020 நம்ம, அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, 2020 அந்த கிழக்கு லடாக் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு, 2 இராணுவ வீரர்களுக்கும். 2018 தான் பங்கேற்றிருந்தார் இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி. இப்போ 7 வருடம் கழித்து 2025 திரும்ப ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துருக்காப்புல. ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். இந்ததான் இது பார்த்துட்டு அது பார்க்கலாம். அதாவது தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர் பொறுப்பேற்றிருக்காருப்பா. ஸோ சங்கர் ஜிவால் இதுக்கு முன்னாடி இருந்தார் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக. இப்போ இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனால இதுக்கு பதில் வெங்கட்ராமன், சரிங்களா? அதாவது பொறுப்பு வெங்கட்ராமனில் பொறுப்பு டிஜிபி, சரியா? தமிழக ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியாப்பா? ரைட், ஓகே. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இது அதாவது உலக பொருளாதாரத்தை சீண்டும் ட்ரம்ப் வரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாப்பா. இதில் இந்தியாவுக்கு 50%, பிரேசிலுக்கு 50%. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இது இவருக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போச்சு. யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கே. என்னன்னா, அதாவது உலகத்திலே அதிக அளவு சோயாபீன்ஸை நுகரக்கூடிய நாடு அப்படின்றது சைனா. அவங்க 90% தன்னோட சோயாபீன்ஸ் இறக்குமதியை அமெரிக்காட்டிருந்து வாங்குறாங்க. யார்? சைனா வாங்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதோட மதிப்பு 6 லட்சம் கோடி. சரியாப்பா? 6 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சைனா கொடுத்துட்டு வர்றாங்க. காரணம் என்னன்னா, சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணுறதுனால. இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அதாவது அவங்க பொருளுக்கும் 145% வரி விதிச்சிட்டாங்க. ப்ளஸ் அது போக அவங்களும் இவங்க பொருளுக்கு 135% வரி விதிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரிக் கண்ட்ரிஸ் ஒன்று சேர்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸில் பிரேசில் அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமாக சோயாபீன் உற்பத்தி பண்ணுற நாடு. இவங்க பிரேசிலுக்கும் 50% வரி போட்டதுனால, அமெரிக்கா வரி போட்டதுனால பிரேசிலும் கடுப்பாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைனா 70% சோயாபீன்ஸை பிரேசில்கிட்டேருந்து வாங்கினாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, 90% சோயாபீன்ஸு பிரேசில்கிட்டேருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் 100% சோயாபீன்ஸு பிரேசில்கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுவோன்னு சைனா அறிவிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சோயாபீன்ஸை ஏற்றுமதி நம்பி மட்டுமே இருந்த அமெரிக்க விவசாயிகள் நிறையா பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களோட சோயாபீன்ஸ் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னும் அது சார்ந்து ட்ரம்ப்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அவர் அதை பெருசாக கண்டுக்கல. சரிங்களா? காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், டொனால்ட் ட்ரம்ப்ன்றவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அதை தாண்டி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ சோயாபீன்ஸ் டோட்டலாக அவங்களோட ஏற்றுமதியை ஃபுல் அண்ட் ஃபுல்
குறைஞ்சிருச்சுப்பா. அதே மாதிரி நம்ம திருப்பூர் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஆயத்த ஆடைகள், திருப்பூர், பம்பாய் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக போயிட்டுருந்துச்சு. அது போக டவல், அந்த ஹை கிரேட் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வரி விதித்ததுனால அதோட ரேட்டு கூடினதுனால யாரும் வாங்கலை. அமெரிக்காவால் அவ்வளோ உற்பத்தி பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுனாக இருக்குது. இப்போ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் சவுத் ஆஃப்ரிக்காவை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா நாடும் ஒன்று கூடிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக அமெரிக்காக்கே அமைஞ்சிருச்சு. ரைட், ஓகேப்பா. அதாவது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் மனதின் குரல். அதாவது இந்தியாவோட பிரதமர் வந்து இதில் பேசுவார் பார்த்தீங்களா, ரேடியோவில் பேசுவார். ஸோ அதுதான் வந்து மனதின் குரல் மன் கி பாத் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடியது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, காஷ்மீரோட டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காருப்பா. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் புல்வாமா விளையாட்டு அரங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேச அளவிலான பகலிரவு டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு ஃபஸ்ட்டு டைமாக. அதே மாதிரி நாட்டோட முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி ஸ்ரீநகரோட டால் ஏரியில் நடைபெற்றிருக்கு. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இந்த பிரதிபா சேது வலைதளம், இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, பாஸ் பண்ணி ஆனால் இப்போ வந்து ஒரு 100 வேக்கன்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து கரெக்டாக தகுதி வாய்ந்தவங்க 200 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, சரியா? ஆனால் 100 வேக்கன்ட் மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. மிச்சம் 100 பேர் வந்து அவங்களால உள்ளே போக முடியல. அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதிபா சேது வலைத்தளத்தில் இவங்களோட நேமை ஏற்றிடுவாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களோட நேமை வந்து ஏற்றிடுவாங்க. அப்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து நிறையா இன்டர்வியூ வச்சு தான் அவங்க ஒரு உயர் அதிகாரியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு பதில் இந்தியாவே மிகப்பெரிய இன்டர்வியூ வச்சு இவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட அறிவுக்கூர்மை தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இவங்களை ஹையர் கிரேடுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக புதுசாக கொண்டு வரப்பட்டதான் பிரதிபா சேது வலைதளம். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம்பா, சரிங்களா? இந்த பிரதிபா சேது வலைதளம் அப்படின்றது இதுதான். அதாவது தனியார் நிறுவனங்கள் அவங்கள வந்து பணியமர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிசோரமில் புதுசாக ரயில் பாதை ஓப்பன் பண்ண போகிறாங்கப்பா. எங்கேருந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிசோரம் மாநிலம் பைபீலி அப்படின்ற இடத்துலேருந்து சாய்ராங் வர. ஸோ மிசோரமோட ஐஸ்வால் தலைநகரை வந்துட்டு இணைக்கிற மாதிரி இந்த இது போட போகிறாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாட்டிலேயே 2வது உயரம் உள்ள சாய்ராங் பாலம், சரியா? 114 மீட்டர். அது வந்து இந்த ரயில் பாதையில் தான் இருக்குது. எந்த இரு இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைர்பீலியிலேருந்து சாய்ராங், சரியாப்பா? பைர்பீலி சாய்ராங்க்கு இடையில் மிக உயரமான சாய்ராங் பாலம், சரியா? 114 மீட்டர் உயரமுள்ள நாட்டின் 2வது உயரமான சாய்ராங் பாலம் அமைந்துள்ளது. சரி, ரைட்டு. அடுத்து வேறு இதுதான். அதாவது ஃப்ரான்ஸில் வந்து பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. இதில் இந்தியாவோட சாய்ராஜ் ராங்கிரெட்டி, சரியா? அதாவது சாய்ராஜ் ராங்கிரெட்டியும் சிராக் செட்டி, இந்த 2 பேரும் விளையாண்ட இணை வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ சிராக் இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேறு நியூஸ் இல்லை. இன்றைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த நியூஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.